பார்ப்போம். ஆக்சுவலி ஹாட் டாக்ல எவ்வளவு சீஸ் வருது? ரொம்ப ரொம்ப ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சேனல் என்ன பார்க்க போறோம்னா, நானும் என் ஃப்ரெண்டும் நல்ல ஒரு அத்தன்டிக்கான கொரியன் ஃபுட்டாக ட்ரை பண்ணுறதுக்காக வந்த இடம் தான் சாம்சாங் பன் ஷேக். ஆக்சுவலி நாங்கள் நிறைய கேட்ராமெல்லாம் பார்த்தனால எங்களுக்கு வந்து இந்த கொரியன் ஃபுட் ட்ரை பண்ணணுன்றது ரொம்ப நாள் ஆசை. வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கோம். பட் உண்மையாகவே ஒரு அத்தன்டிக்காக கொரியன் ஸ்ட்ரீட் ஃபுட்டு, கொரியன் ஃபுல்லாக சாப்பிட்றதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நான் என்னென்னலாம் ட்ரை பண்ணுறேன், என்னென்ன ஃபுல்லாக சாப்பிட்றேன்றதை பார்க்கலாம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்குது. ஸோ வந்து நாங்கள் மேலே போகணும். ரிசர்வ் பண்ணணுமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. நாங்கள் பாட்டு கிளம்பி வந்துட்டோம். ஸோ போகலாம். நான் மேலே போய் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஆக்சுவலி கைஸ், நாங்கள் வந்து நிறைய மீல்ஸ், அப்பிடைசரு, ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது என்னன்னா ஐஸ்டு டீ. திஸ் இஸ் த ஐஸ்டு டீ. பார்த்தீங்களா ஐஸ்டு டீ? ஃபர்ஸ்ட் நம்ம ஐஸ்டு டீயில் சாப்பிட்டோம். ஐஸ் கியூப்ஸ் கூட பார்க்க சூப்பராக ஜெல்லி மாதிரி இருக்குது. இதோட வந்து ஐஸ் கியூப்ஸ் ஜெல்லி அடி, இது பார்க்க ஜெல்லி மாதிரி இருக்கு. பார்க்க ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. ஐஸ் கியூப்ஸ் ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது. ஆக்சுவலி நான் எங்கே போனாலும் வந்து மோஸ்ட்டாக போகிற இடம் எல்லாமே வந்து எப்படின்னா நல்லா குதிக்கிறது, ஆடுறது, அந்த மாதிரி தான் போயிருக்கேன். இது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தேர்ஸ் ரிப்பன் இன் மை ஹேர் அண்ட் கிளிட்டர் இன் மை ஐஸ். நான் வந்து இதை புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன் தெரியல, இந்த ஐஸ் டீ லைட்டாக வந்து நான்வெஜ் போட்ட மாதிரி இருக்கு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நான்வெஜ் மாதிரி இருக்கு லைட்டா. ஃபைனலி நாங்கள் ஆர்டர் பண்ண எல்லாமே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ண போகிறது இந்த ஹாட் டாக். சின்ஸ் நான் சொன்ன புரட்டாசி மந்த்ன்றனால வந்து எங்களால் எந்த நான்வெஜ் ட்ரை பண்ண முடியாது. நம்ம வந்து இந்த ஹாட் டாக் ட்ரை பண்ண போகிறேன். என் ஃப்ரெண்டு சாப்பிடலாம், பட் நாங்கள் தான் புரட்டாசியில் இருக்கேன். இது காய சுட தோசையே நல்லா இருந்த மாதிரி இருக்கு. ஒன்றுமே தெரில. டோன்ட் ட்ரை. ஆக்சுவலி ஹாட் டாக் வந்து நான் சாசேஜ் நல்லா சாப்பிட்ருக்கேன். ஹாட் டாக் தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ரொம்ப பிளாண்டாக இருக்க மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் ஹாட் டாக் பட் நல்லா சீஸியாக இருக்கு. இது என்ன பண்ண போகிறேன், இந்த தக்பொக்கியோட இதில் டிப் பண்ணி சாப்பிட்றேன். கொஞ்சம் ஒரே நிமிஷம் வரும், வெயிட் பண்ண மேடம். இது அந்த தக்போக்கி சாஸ்ல டிப் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப காலம் ஹாட் டாக் வந்து அவங்க கொடுத்துருக்க சாஸ் இதை டிப் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும். வாவ், சாஸ் சூப்பரா இருக்கு. சாஸ் என்ன இருக்குல்ல, சாஸ் சூப்பராக இருக்கு. ஓகே, இப்போ வந்து நான் என்னோட சாப்ஸ்டிக் ஸ்கில்ஸை காமிக்க போகிறேன். ஸோ இப்போ என்னன்னா, நெக்ஸ்ட் நான் ட்ரை பண்ண போகிறது அதாயா சீரியஸ்லி ஆக்சுவலி இது வந்து கிம்பாப். ஏன்னா நான் நிறைய யூடியூப்ல பார்த்துருக்கேன், அவங்க எல்லாரும் கிம்பாப் ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள். பட் ஆனால் ஸ்மெல்ல எனக்கு பிடிக்கல. எனக்கு கொஞ்சம் சாப்ஸ்டிக் ஸ்கில்ஸ் இருந்தது. இப்போதான் உண்மையா நல்லா இல்லையாடி. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன மாதிரி சாஸ் டிப் பண்ணி சாப்பிடலாம்.
கிம்பாப் ஜீரோ. எனக்கு கிம்பாப் சுத்தமா பிடிக்கும். ஆமா. ஐயோ நான் இந்த கொரியன் அப்ப என்னத்துக்கு தான் யூடியூப்லாம் வந்து சொல்லுவாங்க, இல்ல கிம்பாப் சூப்பரா இருக்கும், கிம்பாப் சூப்பரா இருக்கும். கிம்பாப் பிடிக்கவே இல்லை. ஆக்சுவலி ஹாட் டாக் சூப்பரா தான் இருக்கு, நிறைய சீஸோட. ஆக்சுவலி ஹாட் டாக்ல எவ்வளவு சீஸ் வருது? ஹாட் டாக்ல வந்து நல்லா இந்த சாஸை டிப் பண்ணி மூக்கு மேல குஜுவாங்க. சூப்பரா இருக்கு. ஹாட் டாக் வந்து 10 out of 10. Full of cheese. ஓகே, இப்போ கிம்பாப் ராமன் ட்ரை பண்ணலாம். கேர்ள்ஸ் லவ் திஸ் பிளேஸ். நிறைய கேர்ள்ஸ் தான் வராங்க. ஸோ இங்கே பாய்ஸ்லாம் இல்லாதனால ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கு. செம்ம காரம். வந்து இப்போ நான் இதை எடுக்கதான் இவ்வளோ நாளும் எடுத்துட்டேன். எனக்குள்ளே இப்படி ஒரு திறமை இருக்குன்னு எனக்கு லாக்டவுன்லேயே எனக்கு தெரியும் இவ்வளோ திறமை இருக்கு. நல்லாதான் இருக்கும். கிம்பாப் தவிர மீதி எல்லாம் நல்லா இருக்கும். This is தக்போக்கி. ஆக்சுவலி கைஸ், தக்போக்கி எப்படி செய்யணும் வீடியோ நானே போட்டிருப்பேன். நானும் ஒரு தக்போக்கி செஃப் தான். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு ரொம்ப சவுச்சம் இருக்கு. தண்ணி கேட்குமா? இங்க இதுவரையும் நான் சோஃபார் வந்து எனக்கு இந்த ஹாட் டாக் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாட் டாக் வந்து சாஸ்ல டிப் பண்ணி தண்ணி கேட்கும். ஆக்சுவலி நாங்களும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருக்கோம். இங்க வந்து இது சோயா சாஸ், இது வந்து அவங்களே செஞ்சு கொடுத்த ஒரு சாஸ், இது வந்து ஒரு ரேடிஷ் கீழே இருக்கு. அண்ட் தென் தக்போக்கி கொஞ்சம் கீழே கிடக்குது. நான் பச்சையா நான் சாப்பிட மாட்டேன் எதுவுமே. அண்ட் தென் இது வந்து நாங்க கஷ்டப்பட்டு கிம்பாப் உள்ள இறக்குறது. பிகாஸ் கிம்பாப் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்கல. மத்த இந்த ராமன் நல்லா இருக்கு, பட் கொஞ்சம் இனிப்பா இருக்கு. இது வந்து ஃப்ரெண்டு கஷ்டப்பட்டு என்னென்னமோ மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்றா. அண்ட் தென் இது வந்து ரேடிஷ் கிம்ச்சி. கத்துறேன்னா எவ்வளவுதான். இது வந்து ஐஸ்டு டீ. ஆக்சுவலி வந்து எனக்கு யானையும் அஃபோன் பண்ணணுன்ற ஒரு விருப்பம்லாம் கிடையாது. நான் வந்து என்னோட ஆனஸ்ட் ரிவ்யூவை கொடுக்குற ஒரு யூடியூபர் தான். என்னதான் இருந்தாலும் வந்து இது எனக்கு பிடிச்சது வந்து ஐஸ் டீ மட்டும்தான். இல்ல உண்மையாவே சொல்றேன், எனக்கு வந்து கிம்பாப் வந்து பிடிக்கல. சுத்தமா கிம்பாப் நல்லா இல்லை. மற்றதெல்லாம் மற்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா மற்றதும் அதே மாதிரி தான் இருக்கும். உண்மையா ரொம்ப நல்லா இருக்குல்ல எதுவே சொல்ல மாட்டேன். வீடியோ எடுக்கணும், யூடியூப் பண்றேன், ரீல்ஸ் எடுக்க போறேன் அப்படின்னா கண்டிப்பா வரலாம். எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் இந்த ஐஸ்டு டீ தான். லைக் இட் ஜஸ்ட் ஷோஸ் ஹவ் மை டேஸ்ட் ஒர்க். ஏன்னா என்னோட டேஸ்ட் எல்லாத்துலயும் கேவலமா தான் இருக்கும். ஏன்னா இது ஒண்ணுதான் என்னோட ஃப்ரெண்டு வந்து ட்ரை பண்ணா. லைக் அவ வந்து பார்த்தோன்னே ஐஸ் டீனா நல்லா இருக்கு. இப்போ எங்களோட ஒரே ஒரு கோல் என்னன்னா, இங்க இருக்க எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறது தான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிம்ச்சி பக்கம் போக மாட்டேன். ஏன்னா கிம்ச்சியோட ஸ்மெல்லே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப நாஷியஸா எனக்கு ஃபீல் பண்ண வைக்குது. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் ராமனை தான் சாப்பிட போறேன். இந்த கொஞ்ச நேரம் சாப்ஸ்டிக் வச்சு ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஃபுல்லா களத்துல இறங்கணும்ல, அதனால போக்க வச்சு குத்தணும். ஒரே ஒரு அட்வைஸ் தரேன். 12 ரூபாய் மேகி பாக்கெட் 13 ரூபாவோ 14 ரூபாவோ மேகி பாக்கெட் வாங்கினீங்கன்னா 15 ரூபாய் மேகி பாக்கெட் வாங்கினீங்கன்னா சந்தோஷமா சாப்பிடலாம். உண்மையா சொல்றேன். நான் செய்வேன். ஆக்சுவலி நான் வீடியோ போட்டிருக்கேன், தக்போக்கி வீடியோ. அது இதை விட டேஸ்டா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. சத்தியமா நல்லா இருந்தது. மேபி நம்ம ஆக்சுவலி இந்தியன்ஸுக்கெல்லாம் லைக் நம்ம அந்த மாதிரி மசாலா சாப்பிட்டு நம்மளுக்கு பிடிக்கலையோன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரே மசாலா, எனக்கு இந்த இருக்க மசாலாஸே பிடிக்கல. எல்லாமே வந்து ரொம்ப பச்சையா இருக்க மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, நீங்க ட்ரை பண்ணுங்க. கொரியன் ஃபுட் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ட்ரை பண்ணுங்க. பட் ஆனா வந்து எனக்கு வந்து அவ்வளவும் பிடிக்கல. மை ஆனஸ்ட் ரிவ்யூ, என்னோட ஒப்பீனியன் அதான். தண்ணிக்கு கூட காசு கேட்பாங்களா? இத்தனோட தண்ணி தராங்க.
ஏதாவது ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் போயிருந்தா என்ன ஒரு ஜக்கு ஃபுல்லா தந்துருப்பாங்க. இதுவும் கப்பல தண்ணி கொடுத்தா நான் காலையில இருந்து தண்ணி கூட குடிக்கல. எனக்கு வந்து இப்போ ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். எங்க கிட்ட இப்ப தண்ணி இல்ல, ஆனா இதுக்குள்ள ஐஸ் கியூப் இருக்கு. இது அப்படியே காய வச்சு தண்ணியா மாத்திடுவேன். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஐ டோன்ட் வாண்ட் டு லை, ஆனா இங்க இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது இவங்க கொடுத்த அந்த ஐஸ் கியூப்ஸ் தான். ஐஸ் கியூப்ஸ் ரொம்ப டேஸ்டா இருந்தது. ஆக்சுவலி வந்திருக்கவங்க எல்லாமே 1-2 டிஷ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் போல இந்த நிலைமையை பத்தி. நான் வந்து ரொம்ப வந்து பணக்காரி, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. ஒரு 5 டிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் வந்து என் தங்கச்சி அப்பவே சொன்னான், முடிஞ்ச டேக்அவே வாங்கிட்டு வந்துரு, நான் சாப்பிட்றேன்ட்டு. இப்போ அந்த நிலைமையில தான் நான் இருக்கேன். பார்க்கலாம், டேக்அவே கொடுத்தாங்கன்னா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் என் தங்கச்சி கிட்ட கொடுப்பேன். இல்லைன்னா இங்கே நாங்கள் கஷ்டப்பட்டு பெஸ்ட்டு போயிடுவோம். எனக்கு வந்து ஓகே தான், ஆனால் நாட் ஓகே. நான் வந்து இதுக்கு ரேட்டிங் வந்து 10க்கு வந்து உண்மையாகவே 3 தான் தருவேன். உண்மையா 10க்கு 3 வந்து ஓகே தானே? 10க்கு 3 ஓகே தானே? ஹாட் டாக் வந்து உண்மையாகவே வந்து ஒரு 8 out of 10 தான். ஆனால் வந்து இது எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலி கைஸ், நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டோம். எங்களால் எதுவுமே கம்ப்ளீட் பண்ண முடியல. அதனால நாங்கள் டேக் அவேத்து கிளம்ப போகிறோம். இதுதான் தெக்புக்கியில் வந்து அந்த லைக் அந்த மேலே போட்டிருந்ததை சாப்பிட்டுட்டோம். ரேமனை முடிக்க முடியல. கிம்பாப் வந்து இன்னும் உயிரோட இருக்கு. அண்ட் தென் கிம்ச்சி. ஆக்சுவலி கிம்ச்சி வந்து நான் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் கிம்ச்சி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்புறது தான் எங்களுக்கு ஒரே வழி. ஆக்சுவலி கைஸ், இந்த காக்கா முட்டை படத்தில் ஒரு பழமொழி இருக்கும், இது காய சுட்ட தோசையே நல்லா தான் இருந்தது. இனிமேட்டு என் வாழ்க்கையில கொரியன் ஃபுட்டுன்ற ஒன்று சத்தியமா நான் எதுவும் ட்ரை பண்ண மாட்டேன். சத்தியமா சொல்றேன். நீ வேற கொஞ்சம் பாரத்தை வாக்காதடி. அக்ஷிதா கேக்குறா எப்படி இருக்கு. உண்மையா ரொம்ப ரொம்ப அந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். நடந்தே போயிருக்கோம். அம்மா ஆக்சுவலி எனக்கும் இல்ல எனக்கும் இந்த லிஃப்ட்டுக்கும் வந்து ஒரு நல்ல சகுனம் கிடையாது. கரெக்ட் படி. உண்மையா சொல்லணும்னா எனக்கு வந்து இந்த படிக்கட்டுல வந்து எனக்கு ரொம்ப பயம். ரொம்ப ஹைட்டான ஸ்டேர்ஸ்ல இருந்து நடக்க, ஏன்னா எனக்கு ரொம்ப வழுக்கும். அதுவும் நான் என்னோட ஷூ வந்து கொஞ்சம் ஸ்லிப்பரியா இருக்குமா. ஸோ அதனால இந்த எந்த வீட்டுக்கு யார் வீட்டுக்கு போனாலும் எனக்கு லிஃப்ட்ல ஆபத்து. ரைஸ் என்னோட ஆனஸ்டான ஒப்பீனியன் என்னன்னா, நீங்க வந்து அமைதியா வீட்டுல இருந்துட்டு தோசை சுட்டு இட்லி சுட்டு சாப்பிட்டுக்கோங்க. கம்மி ஆக்சுவலி நாங்கள் ஃபுல்லாவே டேக் அவே வாங்கிட்டோம். ஏன்னா ஒன்று கூட எங்களால் சாப்பிட முடியல. கிட்டத்தட்ட லிட்டரலி 2000 செலவு பண்ணியிருக்கோம் இங்கே ஃபுட்டுக்கு மட்டுமே. இருக்க எல்லா ஃபேமஸான ஃபுட்டு, இந்த தக்புக்கி, ரேமனு, நாங்கள் எப்படி வேணா நடக்கணும். அம்மா நடந்தே போயிடலாம் வா, கையில 10 ரூபாய் இல்லை. என்னன்னா நான் அதுவும் இல்லாம ரொம்ப வந்து யாருக்கும் தெரியாத ஃபுட் ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு ஒரு எண்ணத்துல தான் நான் என்ன பண்ணேன், எல்லாமே வந்து ஒரு அளவுக்கு ஃபெமிலியரான ஃபுட்டா தான் நான் ட்ரையே பண்ணேன். அதுல உண்மையா அங்க நல்லா இருந்தது என்னன்னா, எங்களுக்கு ஒரு ஐஸ் டீ கொடுத்தாங்க. அந்த ஐஸ் டீ நல்லா இருந்தது. அதுக்கு கூட கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் போட்டு கொடுத்தாங்க. சத்தியமா அந்த ஐஸ் கியூப் மட்டும் தான் நல்லா இருந்தது. நான் உண்மையாவே எனக்கு வந்து ஓகே கொரியன் ஃபுட்டுன்ற காரணம் கிடையாது, பட் எனக்கு வந்து இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட்டு ட்ரை பண்ண எனக்கு உண்மையாவே பிடிக்கும். வியர்ட் ஃபுட் காம்பினேஷன் எனக்கு அதனாலதான் நான் உண்மையா சொல்றேன். ஒரு 100 ரூபாய்க்கு இங்க வெளியே எங்கேயாவது பிரியாணி சாப்பிட்டுருந்தா ஏன்னா வைஃப் ஃபுல்லா வீட்டுக்கு போயிருக்க மாட்டேன். எல்லாமே டேக்கவே எடுத்துரும். கிம்பாவோட ஸ்மெல்லே எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு என்னன்னா, இப்ப எங்களுக்கு பிடிக்காதது ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், இனிமேட்டு கொஞ்சம் உஷார் ஆயிடுவோம்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு என்னன்னா இந்த யூடியூபர்ஸ்லாம் எப்படி சாப்பிட்டு ஓ அப்படிலாம் சொல்றாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. நான் வந்து நம்ம டேஸ்ட் பட்ஸ்க்கு எங்க டேஸ்ட் பட் சூட் ஆகலையா. ஒண்ணு வந்து என்னால ரொம்ப ஸ்பைஸ், எனக்கு ஸ்பைஸ் டாலரன்ஸ் ரொம்ப கம்மி. என்னால நிறைய ஸ்பைஸ் ஃபுட் சாப்பிட முடியாது. எங்களுக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கலையா இல்ல இந்த இடத்துல இருக்க ஃபுட்டு கொரியன் ஃபுட் அப்படியான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து பர்சனலி யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். வந்ததுக்கு எங்ககிட்ட இப்ப நயா பைசா இல்ல, கையில எல்லா காசும் செலவாயிடுச்சு. நாங்க வந்து கொஞ்சம் எனக்கு வந்து அப்படி ஒரு நினப்பு, எல்லாமே நான் சாப்பிட்டுருவேன், என்னால முடியும் அப்படின்னு. ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு இட்லி தோசை சாப்பிடுவேன். ஐயோ எனக்கு இப்ப டிஃபன் எனக்கு சுத்தமா சாப்பிடவே இல்லை. ஆமா என்னன்னா இதெல்லாம் கூட பரவாயில்ல. தண்ணி கேட்டா ஒரு 60 ml கூட தர மாட்டாங்க. ஒரு தண்ணி 60 ml விட கம்மியா இருக்கு தண்ணி. ஒரு மனசாட்சி வேணா. ஓகே, நான் கத்த விரும்பல.
லைஃப் இஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பாடம். ஒழுங்கா அம்மா சமைக்கிறது சாப்பிட்டு வீட்டுல இரு. எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. இதுல வேற நான் இது சாப்பிட்டு நாங்க உள்ள வந்து ஒரு 1/2 hour கூட இல்ல. ஏன்னா ரெண்டு ஃபுட்டை சாப்பிட்டோம், முடியல 10 நிமிஷம் கூட இல்ல. ஆனா நான் 1.5 hours டிராவல் பண்ணி வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. அதுதான் நான் வேற நிறைய ஒரு அளவில்லாம வாங்கிட்டோம். ஓகே காய்ச்சி கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுத்துருக்கணும். பரவாயில்ல, வாழ்க்கையில பல அடிகள் வாங்கதான் செய்யணும். ஓகே, ஐ திங்க் இதுதான் இந்த வீடியோட எண்டுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். அண்ட் இந்த மாதிரி நான் மொக்க வாங்குறத நிறைய பார்க்கணும்னா ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை காய்ஸ். High volume. Am I really that much?